குடும்ப ஒற்றுமை நிலையான செல்வம் பெற இந்த ஒரு வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக நிலையான செல்வம் உங்ககிட்ட நிலச்சி நிற்கும். இன்றைய பதிவு அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு நாளும் ஒரு வழிபாட்டு தகவல்கள் ஆன்மீக முறைகளை பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, குடும்ப ஒற்றுமையும் நிலையான செல்வமும் பெறத்துக்கான வழிபாடை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதிவை முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் எந்த ஒரு மனக்கசப்பு இருந்தாலும் அதெல்லாம் மறைஞ்சு குடும்பம் ஒற்றுமையாகவும் நிலையான செல்வம் உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான ஒரு வழிபாடு தாங்க இந்த வழிபாடு. சென்ற பதிவில் நான் கொடுத்துருக்க மாதிரி சனி பிரதோஷம் மிக ஒரு மகத்தான பிரதோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பிரதோஷ காலத்தில் இந்த வருடம் ஒரு முறை தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வருடம் இந்த ஜூன் மாதம் வருகின்ற சனி பிரதோஷத்தை தாண்டி அதோட அடுத்த வருடம் தான் இந்த சனி பிரதோஷம் வந்திருக்கு. அதற்கான முழு பதிவும் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட தொடர்ச்சி அப்படின்னு கூட இந்த பதிவை நம்ம வச்சுக்கலாம். அந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்ற ஒரு பதிவும் போட்டிருக்கோம், அதையும் மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, அடுத்தது அன்னைக்கு அந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு வேற ஒரு மகத்தான செயலும் நீங்கள் செய்யணும். இது செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பம் ஒற்றுமையாகவும் நிலையான செல்வமும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழுங்க. என்ன பண்ண போகிறோம் அப்போ இதுலேருந்து தெரிஞ்சிருச்சு, சனி பிரதோஷத்துக்கான வழிபாட்டு முறை தான். ஆமாங்க, அன்னைக்கு இன்னொரு வழிபாடு இருக்குது. அது யாரை வழிபடணும், என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவு. சிவபெருமானின் வாகனமாக கருதக்கூடிய நந்தி தேவருக்கு தான் பிரதோஷ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம். எல்லாத்தையும் சொன்னீங்க, யாருக்கு பண்ணுறோம் அவரை மறந்துட்டீங்களே அப்படின்னு நீங்கள் எல்லாரும் யோசிச்சுருந்துருப்பீங்க. சனி பிரதோஷத்தை பற்றி சொன்னோம், சிவனை கும்பிடணும்னு சொன்னோம், ஆனால் முக்கியமாக பண்ணப்படுறதே நந்தி பகவானுக்கு தான். அவரை மறந்துட்டோமே அப்படின்னு நீங்கள் நினச்சது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இன்றைய பதிவு. சிவனை பார்த்தபடியே அமர்ந்திருக்கக்கூடிய நந்தியை நம்ம வழிபட்டாலே போதுங்க, நமக்கு தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வழியை வகுத்து கொடுத்துருவாரு நந்தி பெருமான். சிவன் கோயிலுக்குள்ளே சென்றதும் முதல்ல நந்தியை வழிபட்ட பிறகு தான் உள்ளே சென்று சிவனை தரிசனம் செய்யணும். சிவாலய வழிபாட்டு விதி அப்படிதான். வழக்கமாக ஒரு சிவன் கோயிலில் மூலவர் சிவன் சன்னதிக்கு முன்பு மட்டுமே நந்தி சிலை இருக்கும். ஆனால் பலருக்கும் தெரியாத ஒரு ஆச்சரியமான உண்மை என்ன அப்படின்னா, சிவாலயங்களில் காணப்படும் நந்தி ஒரே நந்தி அல்ல. ஆகமங்களின்படி சிவபெருமானின் திருக்கோயில்களில் 5 வகையான நந்திகள் அமைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு நந்திக்கும் ஒரு தனித்தனி பொறுப்பு, தனித்தனி தெய்வீக அர்த்தம், தனித்தனி வரலாறும் சொல்லப்பட்டுருக்கு. அதனால தாங்க சிவனை வணங்குறதுக்கு முன்னாடி நந்தியை வணங்கிட்டு செல்லணும் அப்படின்றது சொல்லப்படுது. நந்தி பகவான் வெறும் வாகனம் மட்டும் கிடையாதுங்க, அவர் தான் சிவபெருமானோட முதல் பக்தர், முதல் சீடர், முதல் காவலர், முதல் அருளாளர் அப்படின்னே சொல்லலாம். நந்தி பகவான் அது என்னங்க, நந்தியிலே வகைகள் இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 வகையான நந்தி அப்படின்னு சொல்லப்படுறது. முதல்ல சொல்லப்படுறது அவதார நந்தி. சில ஆகம மரபுகளில் விசேஷமாக குறிப்பிடப்படுவது தான் இந்த அவதார நந்தி. இவரை விஷ்ணு நந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு காலத்தில் திருமாலே சிவபெருமானுக்கு சேவை செய்யும் பொருட்டு நந்தி வடிவம் எடுத்ததுனால இந்த நந்தியை அவதார நந்தி அப்படின்னும் சொல்லுவாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, 2 பரம்பொருளுமே ஒரே பாதையை நோக்கி தான் நமக்கு செல்கிறாங்க அப்படின்றது தான் இந்த நந்தி பெருமாள் நமக்கு நினைவூற்றாருங்க. அடுத்தது கைலாச நந்தி. கைலாச மலையில் சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய இடத்துல எப்பொழுதும் அருகில் இருப்பவர் தான் இந்த கைலாச நந்தி. சிவனின் திருவடிகளை எந்நேரமும் நோக்கி பக்தியுடன் அமர்ந்திருக்கிறதுனால தான் இவருக்கு இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பெரும்பாலான சிவன் கோயில்களில் கருவறைக்கு மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய நந்தி தான் இந்த கைலாச நந்தியின் தத்துவத்தை நினைவூற்றதா நமக்கு சொல்லப்படுது. இறைவனை அடைய விரும்பினால் மனம் எப்பொழுதும் அவனை நோக்கியே இருக்கணும் அப்படின்னு பக்தர்களுக்கு உணர்த்திருந்தது தான் இந்த கைலாச நந்தி. அடுத்தது அதிகார நந்தி. சிவலோகத்தில் வாசலில் காவலனாக நிற்பவர் தான் இந்த அதிகார நந்தி. யார் ஒருவர் சிவபெருமானை தரிசிக்கணும்னு வராங்களோ நந்தி பெருமான்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தான் உள்ளே வரணும். அதுக்குண்டான அதிகாரம் இந்த நந்திக்கு இருக்கிறதுனால தான் அதிகார நந்தி. அதாவது இறைவனை அடைய வேண்டும்னா ஒழுக்கமும் தகுதியும் அவசியம், பக்தி மட்டும் போதாது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த அதிகார நந்தி நமக்கு உணர்த்துகிற செய்தி. சாதாரண நந்தி.
பெரும்பாலான கோயில்களில் நாம் தரிசிக்கும் நந்தி சாதாரண நந்தி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஆனால் பெயரில் சாதாரணம் இருந்தாலும் இவர் சாதாரணமானவர் கிடையாதுங்க. பக்தர்களோட வேண்டுதல்களை சிவபெருமான்கிட்ட எடுத்து சொல்லும் ஒரு தூதுவராக இருக்கார். நம்ம எல்லார் இடத்துலையும் இது பார்த்துருப்பீங்க. நந்தி காதில் சொல்லுவாங்கள்ல, நந்தியே என் வேண்டுதலை சிவபெருமானிடம் சொல்லிவிடு அப்படின்னு ஆரம்பித்து உங்களோட வேண்டுதலை நம்பிக்கையோட நந்தி பெருமான்கிட்ட சொல்லுங்க. சகல சௌபாக்கியங்களும் உங்களை வந்து சேரும். இறுதியாக பெரிய நந்தி. 5 நந்திகளில் மிக பிரம்மாண்டமானவர் தான் இந்த பெரிய நந்தி. இவரை மகாநந்தி என்றும் விஸ்வரூப நந்தி அப்படின்னும் அழைக்கிறாங்க. கைலாசத்தின் நுழைவாயில எந்நேரமும் போர்க்கோளத்தில் உலகை காக்கும் காவலராக இருப்பதனால்தான் புராணங்கள் சொல்லப்படுது. இதுதான் 5 நந்தியை பற்றி பார்த்துட்டோம். பெரிய நந்தி, சாதாரண நந்தி, அதிகார நந்தி, அவதார நந்தி, கைலாச நந்தி. சிவபெருமானின் திருவடியை நோக்கி எப்பொழுதும் அமர்ந்திருக்கும் நந்தி பக்திக்கும் பொறுமைக்கும் ஒரு அடையாளங்க. நந்தியை வணங்காமல் சிவனை வணங்குவது ஒரு முழுமையான வழிபாடாக இருக்காது. அப்படிப்பட்ட நந்திய பெருமான சனி பிரதோஷத்தன்னைக்கு வணங்குறது மூலமாக பக்தி, பொறுமை, ஒழுக்கம், நம்பிக்கை, இறை அர்ப்பணிப்பு இது எல்லாம் நமக்கு நந்தியம்பெருமான் கற்றுத்தருகிறார். அவரை நம்பி நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சா நமக்கு எப்பயுமே மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, நிலையான செல்வம் நமக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன்.